இங்கே கோடிக்கணக்கான விவசாய குடும்பங்கள் பெரும் அவலத்திலும் துன்பத்திலும் சிக்கி 400 பேருக்கு மேல் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற நிலையில் தமிழ்நாட்டினுடைய நீர்வள ஆதாரங்களை எல்லாம் அழித்து விடுவது என்ற நோக்கத்தோடு மத்திய சர்க்கார் செயல்படுகிறது என்று நான் பகிரங்கமாக நரேந்திர மோடி அரசு மீது குற்றம் சாட்டுகிறேன். நெடுவாசலில் 110 நாட்களாக போராட்டம் நடத்துகிறார்கள். நியாயமான போராட்டம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதிக்கக்கூடாது. இங்கே இந்த ஹைட்ரோ கார்பன் என்பது மீத்தேன் கேஸ், ஷேல் கேஸ் எல்லாம் சேர்த்து இந்த எரிவாயுகளை எடுப்பதன் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் பாழாகி பிறகு பாலைவனம் தான் ஆகும். இவர்களுக்கு கோடானு கோடி பணம் இந்த எரிவாயுவிலே கிடைக்கும் இந்திய அரசுக்கு. ஆனால் எங்கள் வாழ்வு அழிந்து போகும். இந்த சூழ்நிலையில் மத்திய சர்க்கார் எவ்வளவு ஆணவமும் துணிச்சலும் இருந்தால் போராட்டம் நடத்துகிற இடத்திற்கு வந்து மத்திய மந்திரிகள் நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு துன்பம் விளைவிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு 22 கிணறுகளுக்கு அங்கே ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. 22 ஒப்பந்தங்களில் ஒரு ஒப்பந்தம் ஜெம் லேபரேட்டரியோடு நெடுவாசலில் நான் வழக்கு தொடுத்திருக்கிறேன். தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறேன். மாநில அரசு, மத்திய அரசு, சுற்றுச்சூழல் துறை, பெட்ரோலிய அமைச்சகம் அவர்களை சேர்த்து ஜெம் லேபரேட்டரியும் ஒரு பார்ட்டியாக சேர்த்து நான் வழக்கு போட்டிருக்கிறேன். இப்போ ஜெம் லேபரேட்டரி நிறுவனம் அவங்க தரப்பு பதிலை தீர்ப்பாயத்திலே தாக்கல் செய்துவிட்டது. அரசு இன்னும் தாக்கல் செய்யவில்லை. அதனுடைய பிரதி எனக்கு கிடைத்தவுடன் மிகுந்த அதிர்ச்சிக்கு ஆளானேன். ஜெம் லேபரேட்டரி அந்த நிறுவனம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கு சொந்தமானது. அந்த பிரமாண வாக்குமூலத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நெடுவாசலில் எல்லா எரிவாயுகளையும் எடுப்போம், மீத்தேன், ஷேல், ஹைட்ரோ கார்பன். எங்களுக்கு மத்திய சர்க்கார் இதை எடுக்கலாம் என்று சொல்லி எங்களுக்கு அனுமதித்திருக்கிறது. இதை யாரும் தடுக்க முடியாது. அப்படி என்றால் திட்டமிட்ட வேலை. மீத்தேன் எரிவாயு எடுத்தால் நாகை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்கள் அடியோடு நாசமாகிவிடும், காவிரி தீரம் பாலைவனமாகிவிடும் என்று சொல்லி பசுமை தீர்ப்பாயத்திலே நான் வழக்கு தொடுத்த போது நீதியரசர் ஜோதிமணி அவர்களும் நிபுணர் நாகப்பன் அவர்களும் அமர்வில் எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைக்க சொன்னார்கள். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைத்தார்கள். அந்த கமிட்டி மீத்தேன் எரிவாயு எடுக்கக்கூடாது என்று பரிந்துரை செய்தது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மீத்தேன் நாங்கள் உள்ளே நுழைய விட மாட்டோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது பகிரங்கமாக நாங்கள் எரிவாயு எடுப்போம் என்கிறார்கள். கதிராமங்கலத்தில் இன்னும் போராட்டம் நடக்கிறது. ஜெயராமன் போன்றோரை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். வளர்மதி என்ற கல்லூரி மாணவி இந்த ஆபத்தை மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக துண்டு பிரசுரம் கொடுத்ததற்கு குண்டர் சட்டத்திலே கைது செய்திருக்க பாசிச அரசு இங்கே தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் சுற்றி வளைத்திருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் என்ன போராட்டம் நடத்தினால் என்ன? எங்களுக்கு இந்தியாவுக்கு லட்சக்கணக்கான கோடி சம்பாதிக்கணும், வருமானம் வரணும். உங்களை காலில் போட்டு மிதித்து அழிச்சிட்டு நாங்கள் செய்வோம். நான் மத்திய சர்க்காருக்கு சொல்லுகிறேன், வெறும் ஜல்லிக்கட்டு பிரச்சனை இல்லை, அது எங்கள் கலாச்சார பிரச்சனை, இது எங்கள் வாழ்வு பிரச்சனை. நீங்கள் தமிழகத்தை அழிக்கலாம் என்று நினைத்தால் நாங்கள் ஊர் ஊராக போய் மக்களை திரட்டுவேன். மத்திய சர்க்காரை எதிர்த்து திரட்டுவோம். நீங்கள் எங்கள் எதிர்கால வாழ்வோடு, எங்கள் சந்ததிகளின் வாழ்வோடு நீங்கள் விபரீத விளையாட்டிலே ஈடுபட்டு வினையை விதைத்துக் கொண்டிருக்கிறது மத்திய சர்க்கார். வினையை அறுக்கப் போகிறீர்கள் என்று எச்சரிக்கிறேன். இதுதான் மெயின்.